வாழ்க்கைக்கு வழிகாட்டிய பறவை. ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஒருவன் இருந்தான். அவனுக்கு போதுமான அளவு செல்வம் இருந்தது. ஆனால் அவன் மிகவும் சோம்பேறி. கிராமத்தில் உள்ளவர்கள் வேலைக்கு செல்லும் போது இவன் மட்டும் உறங்கிக் கொண்டிருப்பான். ஒரு நாள் மாலை அவன் கிராமத்தை சுற்றி வந்த போது ஒரு சிறிய அழகான பறவையை பார்த்து தான் வீட்டிற்கு எடுத்து சென்று அதனுடன் விளையாடி பொழுதை கழிக்கலாம் என்று நினைத்து பறவைக்கு சிறிது உணவு அளித்தான். அது உணவு உண்ணும் அழகை கண்டு ரசித்தான். சற்று நேரத்தில் இருட்டிவிட்டது. வழக்கம் போல் தூங்கிவிட்டான். பொழுது விடிந்தது. கண்விழித்து பார்த்த அவன் அதிர்ந்து போனான். அவன் உணவளித்த பறவை சுமார் 3 அடி உயரம் வளர்ந்திருந்தது. நான் சிறிய பறவைதானே எடுத்து வந்தேன் என்றான். நீ எடுத்து வந்த பறவைதான் நான். வளர்ந்து விட்டேன். எனக்கு பசிக்கிறது, ஏதாவது சாப்பிடக்கூடும் என்றது பறவை. அதற்கு சிறிய தானியங்களை போட்டான். பறவை அதை தின்றுவிட்டு மீண்டும் பசிக்கிறது என்றது. ராமு தனக்காக இருந்த உணவையும் பறவைக்கு அளித்து விட்டான். ராமுக்கு சாப்பிட எதுவும் இல்லாததால் வீட்டை விட்டு வெளியே சென்றான். பகல் முழுவதும் வெளியில் இருந்துவிட்டு இரவு வீடு வந்து பார்த்தான். அந்த பறவை மிக பெரியதாக வளர்ந்து இருந்தது. வீடு முழுவதையும் அது அடைத்துக் கொண்டிருந்தது. அவனால் வீட்டிற்குள்ள செல்லவே முடியவில்லை. ராமுவுக்கு பயமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. வெளியே குளிரில் படுத்து உறங்கினான். விடிந்தது. ராமுவுக்கு பசியாக இருந்தது. அப்போது அவ்வழியை மூட்டையை சுமந்து கொண்டு வந்த ஒரு வண்டியில் இருந்து இறங்கிய பெரியவர் ராமுவை பார்த்து, தம்பி, மூட்டையை சற்றே இறக்கித்தான், நான் உனக்கு பணம் தருகிறேன் என்றார். எனக்கு உணவு கிடைக்குமா என்றான். வாங்கி தருகிறேன் என்றார் பெரியவர். பசியோடு இருந்தவனுக்கு அவன் வாங்கி தந்த உணவு அமிர்தமாக இருந்தது. சாப்பிட்ட பின் வீட்டுக்கு சென்றான். ஆனால் அந்த பறவையை எப்படியாவது வீட்டை விட்டு அகற்ற வேண்டும் என நினைத்தான். வீட்டிற்கு சென்றதும் பறவை சற்று சிறியதாக மாறியிருந்தது. எப்படி இரு என்றான் ராமு. உன் சோம்பல் சற்று குறைந்து விட்டது அல்லவா, அதனால்தான் என்றது பறவை. மறுநாள் கூலி வேலைக்கு சென்றான். கிடைத்த கூலியில் வயிறார உண்டான். உணவை பறவைக்கும் வாங்கி கொடுத்தான். அவனுக்கும் சந்தோஷமாக இருந்தது. இனி உழைத்து உண்ண வேண்டும் என்று தீர்மானித்து வீட்டுக்கு சென்றான். பறவை முதலில் இருந்தது போலவே மிகவும் சிறியதாக இருப்பதை பார்த்தான். இது எப்படி என்று பறவையை கேட்டான். உன் சோம்பேறித்தனத்தை மாற்றவே நான் அப்படி செய்தேன். நான் வந்த வேலை முடிந்தது என்றது பறவை. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த உணவை சாப்பிடு என்றான் ராமு. என் மீது நீ கொண்ட அன்பிற்கு நன்றி. எனக்கு உணவு வேண்டாம். உன் சோம்பல் நீக்கியது, அதுதான் எனக்கு நிம்மதி. என் உணவை நான் தேடிக்கொள்வேன் என கூறிவிட்டு வானை நோக்கி பறந்தது. அது வானில் ஒரு புள்ளியாய் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த ராமுவுக்கு அழுகை வந்தது. இது உலகிற்கு ஞானத்தை ஊட்ட நினைக்கும் பறவை போல இருக்கிறது என்று கண்களை துடைத்துக் கொண்டான். நீதி உழைத்து சாப்பிட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.